ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்த உடனே சாண்ட்விச்சோ இல்லை எக்கு வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான டிஷ்ஷோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ரொம்ப ஃபுல்ஃபில்லிங்கான நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொட்டி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேர்லேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம இதை வந்து மட்டன் யூஸ் பண்ணி, மட்டன் கொத்துக்கறி இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து, ஒரு இஸ்லாமிய சகோதரி கிட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக இதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன். இது எப்படி செய்கிறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா வர பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க குயிக்காக ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இந்த ரொட்டி கறி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நல்லா வதக்கணும். வெங்காயம் இந்த மாதிரி லைட்டாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை, அதை நம்ம அரைக்க தான் போகிறோம். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து போட்டிங்கனாலும் ஓகே, முழுசாக அப்படி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு. அடுத்ததாக இதில் பொடிசாக கட் பண்ண ஒரு மிளகாய், பச்சை மிளகா. பச்சை மிளகா சேராதவங்க சேர்க்கணுமான்னு கேட்பீங்க. ஸோ பச்சை மிளகா சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொத்துக்கறி, மட்டன் கைமா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 200 கிராம் மட்டும் எடுத்திருக்கேன். அதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கெஸ்ட் வராங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். கிட்ஸுக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். ஒரு சாண்ட்விச் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் டைம், மார்னிங் டைம் மாதிரி எந்த டைம் வேணாலும் நீங்கள் இதை செஞ்சு தரலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்லியே பண்ணுறதுனால ருசியாகவும் இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. ஸோ இந்த மட்டன்லேருந்து நல்லா அந்த வாட்டர் ரிலீஸ் ஆகி வர்றது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போய் இதுலேயே மட்டன் வந்து ஒரு 3/4 பதம் வெந்துடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். முழுசாகவே வேக வச்சுருங்க. நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறமா இருந்தால் நல்லா வேக வச்சிடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட, நல்லா டைஜஷன் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து நீங்கள் போட்டுக்கலாம். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் சேர்க்குறேன். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நம்ம குழம்பெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மாதிரி சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வாசனைக்காக சேர்த்து நல்லா கலந்துருங்க. இதோடவே வந்து இன்னும் கொஞ்சம் வாசனையை கூட்டுறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டுடலாம். இந்த தண்ணியிலேயே இந்த மட்டன் வந்து நல்லா வேகணும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வந்து இல்லாத மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுருங்க. வேகட்டும், நல்லா வேகணும். இப்போ கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிட்டேன். வேக வச்சு அந்த தண்ணி எல்லாமே, எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா இந்த மாதிரி அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க.
இப்போ ஒரு பவுலில் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பால் சேர்க்கணும். பால் வந்து ஒரு 50 மில்லி போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்துடுங்க. இப்போ அடுத்ததாக ப்ரெட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன், கோதுமை ப்ரெட்டை. நீங்கள் எந்த ப்ரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டை இந்த பால் முட்டை கலந்த இந்த மிக்சரில் ஒரு டைம் கலந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. பிளேட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா கொத்துக்கறி, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி. ரொம்ப திக்கான லேயராக வைக்காதீங்க, கரெக்டாக வைங்க. அப்போ தான் நம்ம டோஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம டவாவில் நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தோசை டவாவில் 1 ஸ்பூன் நெய், இப்போ உள்ளே வச்சிடலாம். இந்த பக்கத்தை வந்து கீழே பார்த்து வச்சுருங்க. இந்த நெய்யில் நல்லா அந்த கொத்துக்கறி வந்து ரோஸ்ட் ஆகட்டும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நெய் போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு ரோஸ்ட் ஆகிருக்கும், திருப்பி போட்டுடலாம். ஸோ பார்த்து கவனமாக திருப்புங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த சைடும் லைட்டாக ரோஸ்ட் ஆகட்டும், ஏன்னா நம்ம முட்டையில் வந்து முக்கி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால. ஸோ அந்த சைடு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக கட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். சாண்ட்விச் சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மாதிரியே கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து அப்படியே இப்படி ஃப்ளிப் பண்ணிடுங்க இது மேலே. அவ்வளோதான், லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பர் அண்ட் ஹெல்தியான ரொட்டி கறி ரெடி. நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்ல சத்தானது தான். பால், முட்டை, மட்டனாக இருக்கட்டும், ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சத்தானது. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு இதை தவறாமல் செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்தியான ரெசிபியோடு உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.